அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது, நாம் கோயில் அமைக்கும் இடத்தில் பாட்டம்பலம் அல்லது நமக்கு கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அம்பலம். அதாவது பாட்டம்பலம் என்பால் நாம் அந்த வில்லு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த வில்லு பாட்டு, பஜனை, இந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இடமாக எங்கு அமைத்தால் நல்லது, கோயில் விளாகத்தில் எங்கு அமைத்தால் நல்லது. அதே போல் கலை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம், அந்த ஸ்டேஜ் எங்கு அமைத்தால் நன்மை தரும் அப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். ஒரு கிழக்கு தரிசன ஒரு கோயிலை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த கிழக்கு தரிசன கோயிலுக்கு நமக்கு வசதி ஆக படக்கூடியது, நம்ம இந்த ஸ்டேஜ் அமைப்பதற்கு வசதியாக நம்ம பார்க்கக்கூடியது எங்கு பார்க்கணும், கிழக்கு பாகத்தில் அமைத்தோம் அப்படின்னா வில்லுப்பாட்டாக இருந்தாலும் சரிதான், இந்த பஜனை இதாக இருந்தாலும் சரிதான், அந்த ஸ்டேஜில் இருந்து நம் பஜனையாக இருந்தாலும் வில்லுப்பாட்டாக இருந்தாலும் நமக்கு பாடுவதற்கோ பஜனை பாடுவதற்கோ வில்லுப்பாட்டு பாடுவதற்கோ மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா தெய்வத்தை பார்த்து நாம் பாடுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆனால் கிழக்கு பாகத்தில் அமைக்க கூடாது அப்படி என்ற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. ஏன் என்றால் கிழக்கு பாகம் அப்படி என்று சொல்லக்கூடியது மிகவும் எளிதான, அதாவது மிகவும் சுலபமான, அதாவது சுலபமான மிகவும், அதாவது வெயிட்டுகள் அதிகமாக வரக்கூடாத இடம் அப்படி என்று கூறலாம். கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு சந்தேகம் இருக்கும், அக்னி பாகத்தில் அமைத்துக் கொள்ளலாமே, ஈசான மூலையில் வெறும் சும்மாதான் இருக்கிறத அந்த இடத்தில் அமைத்துக் கொள்ளலாமே அப்படி என்று ஒரு சந்தேகம். அதாவது ஈசான பாகத்தில் நாம் அமைத்தோம் அப்படின்னா டெம்பரரியாக தான் நாம் அமைக்க வேண்டும் என பெர்மனண்டாக அதில் ஒரு ஸ்டேஜி நாம் அதில் வைக்க கூடாது. இது அக்னி பாகத்தில் நாம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா நிறைய கோயில்கள் பார்த்தீங்கன்னா அக்னி பாகத்தில் அல்லது ஒரு ரூம் இருக்கும், அதாவது ஆபீஸ் ரூம் இருக்கும் அல்லது மடப்பள்ளி இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கு பாட்டம்பலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. ஆனால் கிழக்கு தரிசனம் வரக்கூடிய அந்த கோயிலில் நாம் ஒன்று மட்டும் செய்து கொள்ளலாம், அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் வருவதை போல் அந்த ஸ்டேஜை அமைத்துக் கொள்ளலாம். அப்படி அமைத்தாலும் அந்த கோயிலினுடைய அக்னி பாகத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ஸ்டேஜ் ஆனதை அமைக்க வேண்டும். இது கலை நிகழ்ச்சிக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பாட்டோ பஜனையோ பாடுவதற்காக நாம் உள் பாகத்தில் தான் அமைக்க வேண்டும். ஆனால் அது எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னா, இப்ப கன்னி பாகம் இருக்கிறது, அங்கே நம்ம விநாயகரை பூஜிப்பாங்க, இல்லைங்க சாஸ்தாவை நம்ம பூஜிப்போம், இல்லை அது ஒரு பகவதி கோயில், ஒரு தேவி கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக கிழக்கு இருந்தாலும் நம்ம கன்னிப்பாகத்தில் பிள்ளையாரையோ நமக்கு சாஸ்தாவை தான் நாம் வைப்போம், வேற யாரையும் நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் அப்ப ஸ்டேஜை நாம் எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்றால், ஸ்டேஜி எப்போதுமே பாட்டு பாடுகிற வில்லிசையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கன்னிப்பாகத்தில் கொஞ்சம் இடம் கிடந்தால் அங்கு, அதாவது கன்னி மூலையை விட்டு அடுத்த பாகத்தில் அமைத்துக் கொள்ளலாம். இதை விடவும் சிறந்தது என்றால் வாயு பாகத்தில் கிழக்கு பார்த்து நாம் அமர்ந்து பாடுவதை போல் அமைத்தோம் அப்படின்னா அதுவும் சிறந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது ஏன் வாயு பாகத்தில் அமைக்க வேண்டும் அப்படின்னா, நாம் எப்போதுமே ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் போது சூரிய பகவானை நாம் துதித்து விட்டு செய்ய வேண்டும். அது ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு ஒளியை பிரகாசி கொண்டு இருப்பது சூரிய பகவான். அப்போது நம்ம கிழக்கு பார்த்து நம் ஒரு பஜனையாக இருந்தாலும் ஒரு பாட்டு, அதாவது வில்லு பாட்டாக இருந்தால் நம்ம அப்படி பாடணும் அப்படின்னா, அதில் பஜனை துதித்தோம் அப்படின்னா தெய்வத்துக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கிறது. இது கிழக்கு தரிசன வீட்டுக்கு கோயிலுக்கு நாம் மேற்கு பார்த்து தெய்வத்தை பார்த்து நாம் பாடிக்கொள்ளலாம். தெய்வத்தை பார்த்து பாடும்போது நம் டெம்பரரியாக தான் நமக்கு ஸ்டேஜை அமைக்க வேண்டும், பெர்மனண்டாக ஸ்டேஜை அமைக்கணும். அதாவது கோயில் விளாகத்துக்கு உள் பிரகாரம், அதாவது உள் காம்பவுண்டுக்கு உள் வரக்கூடிய ஸ்டேஜ் யானதுடைய கருத்து தான். அது எங்கு அமைக்க வேண்டும், வாயு பாகத்தில் கிழக்கு தரிசனம் பார்த்து நீங்கள் அமைப்பதனால் எந்த தவறும் கிடையாது. அது தெய்வத்தினுடைய பார்வையில் தான் இருக்கும். அப்படின்னா கோயில் உள் பிரகார காம்பவுண்டு செவரானது தெய்வத்திற்கும் சம்பந்தப்படுத்தப்பட்ட அந்த உள்செவரு. அதனால் நீங்கள் எங்கு வைத்தாலும் அது உங்களுக்கு கால சிறந்ததாக இருக்குமே தவிர
அது கிழக்கு பார்த்து தெய்வத்தை பார்த்து நாம் பாடவில்லையே, கிழக்கு பார்த்து தான் நாம் பாடுகிறோமே, அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக வாய்ப்பாகத்தில் அமைத்துக் கொள்ளலாம். அங்கு கண்டிப்பாக கொஞ்சம் இடம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இது கலை நிகழ்ச்சி நம் கோயிலுக்குள்ள வைப்பதற்கு எல்லா கோயில் நிர்வாகமும் விருப்பப்படாது. அது வெளியில் வரக்கூடியதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? முதலில் கூறினதை போல் அக்னி பாகத்தில் அந்த ஸ்டேஜ் ஆனதை மேற்கு தரிசனத்தில் அமைத்துக் கொள்ளலாம், அல்லது கிழக்கு தரிசனத்தில் அமைத்துக் கொள்ளலாம். இந்த 2 தரிசனத்தில் அமைத்துக் கொண்டாலும் நமக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனால் அக்னி பாகத்தில் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அக்னி பாகத்தில் அமைத்தால் மட்டும்தான் நீங்கள் பெர்மனண்டாக ஸ்டேஜை அமைத்துக் கொள்ளலாம். அதே ஈசான பாகத்தில் நீங்க அமைத்தீங்க அப்படின்னா பெர்மனண்டாக அமைக்க கூடாது, டெம்பரரியாக மட்டும்தான் அமைக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.